வணக்கம் நண்பர்களே. அதாவது ஆரம்பத்திலிருந்தே ஏகே அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தார். விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் போக மாட்டேன், மீடியாவோடைய மீடியாவுக்கு இது தர மாட்டேன். என்னென்னா ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட் அந்த மாதிரிலாம் வந்தால் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். அதாவது இதுதான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஓகேங்களா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தார். அது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காகவும் அதே நேரத்தில் ஒரு சில அப்டேட்டுக்காகவும் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருந்தார். சரி, அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, அதாவது என்னென்னா ஒரு ரூல் நம்ம இப்படி தான் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது இப்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, பாதி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, மீதி ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருந்தது இல்லை. அதாவது ஆட் இது வரைக்கும் அவர் நடித்தது இல்லையில. அதாவது ரொம்ப 90s ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி ஒன்று இருக்குது. பட் அவர் அந்த ஒரு கொள்கையெல்லாம் வச்சதுலேருந்து எல்லாருமே ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருந்தாங்க. பட் இப்போ அந்த கேம்பா ஆடு நம்பர் 1 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு 86,000 ரூபா கட்டிங்கன்னா அவர் கூட உட்காந்து ரைட் நீங்கள் பண்ணலாம், யூ கேன் டேக் அ ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா. இல்லை என்னென்னா இது இப்படி ஒரு விஷயம் வந்தோடனே கொஞ்சம் அந்த அவருடைய அந்த பிரின்சிபலில் அவரே மீறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறு கிடையாது. புரிதல் அப்படிங்கிறது சில பேருக்கு அது தப்பாக எடுத்துக்கிறாங்க. சில பேர் ஒரு லாஜிக்கலாக சொல்லும்போது அது நமக்கு சரியாக தெரியுது. இதே ஏன் சினிமாவில் பண்ணல அப்படிங்கிற கேள்வி வருது. கரெக்டாக அது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் இதே ப்ரொடியூசரும் பணம் போடுறாருல, அப்போ அவருக்கும் நீங்கள் ஒரு ப்ரெஸ் ஈவெண்ட் அது இது கொடுத்து அந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும்ல. அவர் சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆக்சுவலாக இவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ப்ரொமோஷன்ஸ் ஆட்ஸ் இப்படி இருந்தால் இது பெருசாக பேசப்பட்டிருக்காது. பட் இன்றைக்கி இவர் ரேஸுக்காகவும் இவர் டீமுக்காகவும் இவருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஸ்பான்சர் வேணுங்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுறாருல. அப்போ அதே போல் தான் ப்ரொடியூசர் ஒரு பணத்தை போடுறாரு பண்ணுறாருன்னா அதுக்காக அவர் விசுவாசமாக இருந்திருக்கணும்ல அப்படின்னு பல மீம்ஸு, பல ட்ரோல்ஸு, பல விஷயங்கள் போயிட்டுருக்குது. பட் இதுக்கெல்லாம் என்ன பதில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக சுரேஷ் சந்திரா ஏதாவது போஸ்ட் போடுவார்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போது ஒரு ரேசிங்க்கு போனோன்னா பணம் பெருமளவில் தேவை. அதில் ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாங்கன்னா, அதாவது இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரேஸ் எல்லாம் சத்தியமாக ஓட்ட முடியாது. ரேஸை இழுத்து மூடிட்டு வர வேண்டியது தான். ஏன்னா பணம் பெருமளவில் ஸ்பான்சர்ஷிப் வேணும். இல்லைன்னா எந்த ஒரு கார் ரேஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்டாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஈவெண்ட் ஒரு படம் ஓடினாலும் கூட அதுக்கு 4 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறத ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஏகே அவர் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. பட் ஒரு பிரின்சிபலாக அவர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை தன்னுடைய தொழிலுக்காக மாற்றிருக்காரு. அதுவும் சினிமாவை தாண்டி இந்த காரோடைய ஸ்போர்ட்ஸ்க்கு மாற்றிருக்காருங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய பேசும் பொருளாக போயிட்டுருக்குது.